ஹலோ ஹலோ எல்லாம் என்ன படிக்கிற மாதிரி தூங்குறாங்க இப்படி? அது உனக்கு நான் கேட்குறேம்மா. கேளுங்க. இந்த மைக்கில் பேசுறியா? இல்ல வேணாம், அவங்க மைக்கு எனக்கு தயவு செஞ்சு வேணாம். இல்ல வேணாம். நந்தவனத்துக்கு போனீங்க என்ன தெரியுமாங்க? வெள்ளிக்கிழமை நந்தவனத்துக்கு போகணும். நாங்களா போறோம், நீங்களா வரீங்களா? ஏதோ கூப்பிடுறிய. ஆமா எரிச்சலா இருக்கா? ஆத்தாடி கெஞ்சறனால வரீங்களா? சரி வரீங்களா? போலாம். ஆமா. நீங்க நம்ம மட்டும் போனா நல்லா இருக்குமா? இவங்க எல்லாரும் சேர்த்து கூட்டி போயிடலாம். ஆமா வேணும், நாலு வேணும். காட்டுல இடம் பத்துமா? குடிச்சு போட்டுக்குருவான். பத்தல. சரி பாத்துக்கலாம். இப்பதான் நம்ம வாங்க. வாசு கருவேப்பிலையே ஏமா மெம்பத்த மல்லிகையே ஆமா அடியே அவ பேர் என்ன தெரியுமா? அச்சு வெல்லம். உன் பேரு? வாய கொடுத்து வாங்க இப்படி தொண்டையடா.
சட்டி ஏறிக்கிச்சுடா இறக்கி விடுறா கிட்ட வந்த சுவாமி போய் இறக்குப்பா சுட்டு சுட்டு குத்துறான்டா வளர்க்கல அடடே அப்பே ஊர்ல பொண்ணா பிறந்ததுக்கு மண்ணா பிறந்தாலும் 4 பேர் ஏறி இருப்பாங்க கலப்பையை போட்டுட்டே மண்ணில்தான் ஆமா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஆமா பூ என்ன இந்த கூட்டத்தை பூரா காண படுத்து இப்படி தூங்குறானுக்கு பேர் லேசா பிறண்டு படுங்க பாய் கட்டி வச்ச சாம்பிராணி கோட்டை போய் கரைஞ்சிருச்சு சாம்பிராணி கோட்டை சளிஞ்சு ஓச்சு இப்படி ஏன்னா குறுக்குல சுளுக்கு பிடிச்சிக்கிறோம் அப்ப நாளைக்கு சுளுக்கு எடுக்க முடியாது லேசா பிறண்டு படுங்க பூ நல்லா இருப்பீங்க பூரா என்ன வேலை பார்த்தா கும்மி அடிச்சதை பார்த்தேன் வர்றப்ப அந்த காலத்துல எங்க ஆத்தா மாருங்க எங்க அப்பத்தா மாரெல்லாம் கும்மி அடிப்பாங்க அருமையா கும்மி அடிப்பாங்க மாமா அப்படி தண்ணின தாண்டின தன்னானே போடு தண்ணின தாண்டின தன்னானே இப்ப அப்படி கும்மி அடிச்சாங்க இப்ப கும்மி அடிக்க பொம்பளை போற பாத்தீங்களா வித்தியாசமா கும்பி அடிப்பாங்க போய் தண்ணின தாண்டின தன்னா பாத்தே வர்றப்ப கும்மி ஆட்டத்தை குத்தாட்டம் மாத்தி கும்மி ஆட்டத்தை குத்தாட்டமா ஏன் கும்மி அடிக்கிறாங்க கும்மி அடிக்கிறாங்க ஏன் இப்படி கும்மி அடிக்கிறாங்கன்னா சாமிக்கு இப்படி ஆடுறத இப்ப பிடிச்சிருக்கா ஆமா ஏன் சாமி இப்படி ஒரே இடத்தை பார்க்க ஒரே மாத்தி இடத்துல மாத்தி ஆடுறது பூரா குத்தாட்டம் இது இந்த பாதி பொம்பளை இந்த ஓம் சக்தி கோயில் ஒரு பொம்பளை மறக்கவே மாட்டேங்குது ஆமா ஓம் சக்தி பராசக்தின்னு வண்டி புளிய மரத்துக்கு விட்டு கவுத்து டிரைவரம்மா டிரைவரு ஓம் சக்தி டிரைவர் இந்த ஓம் சக்தி கோயிலுக்கு போறாங்க பூரா கையை தூக்கிறதா பாப்பா டிரைவர் டிரைவர் ஓம் சக்தி டிரைவர் ஓம் சக்தி
பொம்பளை வேஷம் போட்டு வரக்குள்ள பூச்சி வெட்டல மாமா. அசந்து ஒரு நாள் தூங்கிட்டு நம்ம ஜல்லிக்கட்டு மாடுக்கு இடம் விடலை. நான் மாட்டு பக்கத்தில் கொஞ்சிக்கிட்டு படுத்து கிடந்தவே பூரா கடிச்சு மேய்ஞ்சி ஒரு ஒக்கா ஒன்றதுக்கு நம்ம ஆக்கிருச்சு. இந்த பண்டாவை பிடிச்சேன் எனக்கிட்ட. ஆமாம், கையில் நல்லா ஏற்றி கட்டிட்டு போப்பாய். ஆமாம், அதாவதுங்க மனசு ரொம்ப வேதனையாக இருக்குங்க. போய் ஒரு குடியார பாலை கட்டி வேலைக்கு போகிறான்ல, வெட்டிக்கு போகிறான்ல மாமா, செவனேன்னு படுத்து தூங்குறியான். ஒரு வேலைக்கு போறியான்ல, கிணம்பு கொடுத்துட்டு சாப்பிடுக்குள்ள போய் படுத்து தூங்கிடுறேன். அது அப்போதிலிருந்து ஒண்ணு கிடைக்கிறேன். அந்த கோழி கொத்தி கொத்தி திண்டு கிடக்குன்னு உன் முகரில பிடிக்கிற போல. ஏங்க தண்ணியை போட்டு படுத்துக்கிறேன். நீயே கொஞ்சம் ஆசை பாசமா பேசுறாத வீட்டுக்கு. அதாவது மாமா, வேலைக்கு போக மாட்டேன், நான் வேலைக்கு போவேன். முத ஒரு வேலைக்கு போனேன் மாமா. வேலைக்கு போனேன்? என்ன வேலைக்குன்னா சித்தாள் வேலைக்கு போனேன், கொத்தனார் வேலைக்கு. சித்தாள போயிருந்தேன். பாருங்க மாமா, சித்தாள் முத என்ன கேப்ப, சித்தாள்கிட்ட கொத்தனாரு சட்டியை தூக்கு கொண்டாரு. நான் போட்டிருந்த சட்டியை தூக்குனேன். அவர் சொன்னது சாந்து சட்டி. நான் சாந்து சிப்பிள்ள சட்டி தூக்கிட்டு வந்தேன். அப்புறம் பாருங்க, அடுத்து என்ன மாமா கேட்பாரு கொத்தனாரு, கரண்டி கேட்பாரு. நான் என்ன கரண்டி எடுத்து போன, சோத்து கரண்டி எடுத்துட்டு போனேன். ஐயோ, அண்ணன் கரண்டிய. அடுத்து கொத்தனார் என்ன கேட்பாரு, மட்டையும் கம்பும் கேட்பாரு. ஆமா, நான் மட்டையும் கம்பு எடுத்து போனேன் தனித்தனியா. மண்டையில அடிச்சிட்டாரு. பாருங்க, இப்போ கொத்தனார் கல்லை தூக்கி போடுவாரு. நான் ஒவ்வொரு கல்லா இன்னைக்கு நான் தூக்கி போறேன்னு சொல்லிட்டு ஆலப்பிளாஸ் கல், முரட்டு கல், பெருங்கல். அன்னைக்கு நேரம் பாருங்க, கொத்தனார் முண்டை சட்டி போடாம வந்துட்டேன். இப்படி அகட்டுக்கிட்டு சாரத்துல நிக்க நானும் கல்ல இப்படிதான் தூக்கி ஓட்டேன். கொத்தனார் வெதர்ல மண்ட்டுன்னு அடிச்சு கொத்தனார் பின்னாடி கவுந்து, ஐயோ ஆளை க்ளோஸ் பண்ணிட்டியாடி. கொலைகேஸ்ல உள்ளே போயிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு இப்பதான் வெளியே வந்தேன். மறுநாள் ஒரு வேலைக்கு போனேன் மாமா. என்ன வேலை? புளியம்பழம் உழுப்புற வேலை. ஆஹா, அடடா, என்ன மாதிரி நல்லா உழுப்புவியா? சூப்பரா உழுப்புவேன். அன்னைக்கு பாருங்க, புளியம்பழம் யாரோட உழுப்ப போயிருந்தீங்க? இந்த ஆல்ரவுண்ட் வாசியால மாப்பிள்ள சத்திவேலு, அந்த மச்சாவனோட புளியம்பழம் உழுப்ப போயிருந்தேன். அவன் கூட்டு போனானா? ஆமா, அவன் ஏறி இப்படி உழுப்பிட்டு கிடந்தேன். என்னைக்கிடா ஒவ்வொரு பழமா உழுப்பி என்னைக்கிடா இது ஒண்ணு அப்படின்னு சொல்லி முரட்டு வாங்கருவா, சரியான வாங்கருவா எடுத்து போயிட்டேன். வாங்காரில் வச்சு இழுக்கும்படான்னு சொல்லி கீழே இருந்து மேல வாத்தேன். ஒத்து பழம், சரியான பழம், கரும்பழம், உமா பெரிய பழம், நல்ல காயின்னு கனிஞ்சது. ஆமா, காயாயி கனிஞ்சது. நல்ல பழமா இருக்கா. அந்த ஒத்த பழத்தை வச்சு எப்படி 10 ஊருக்கு சோறு போடலாம்டாண்டு நான் இப்படி உள்ள விட்டு இப்படி தானே இழுத்தேன். அவன் முன்ன சட்டி போடாம வந்திருக்கேன். அவன் பழத்தை எடுத்து கீழே ஓட்டேன். எடுவட்டவைய இப்படி லாஜிராகிய அந்த புளிய பழத்தை எடுத்து வாயில வச்சு சப்பி பார்த்தா புளிக்க மாட்டுது. உப்பு கைக்குது, என்னன்னு தெரியல. ஆமா, இந்த மீசக்கார பெருசுலாம் விடிய என்ன வேலை பார்த்தாங்க, இப்படி படுத்து தூங்கக்கூடாது. எத்தனைங்க ஆளுக்கு ஒரு மடக்கு பாலை குடிச்சிட்டு படுத்துக்கங்க, நல்லா இருப்பீங்க. இப்படிப்பட்ட பொம்பளை வந்திருக்கீங்க, படுத்து தூங்குறிய வச்சேன். என்ன வச்சேன் போங்க, உங்களோட சீண்டு வருது. ஆளை பாரு, நல்லா ஒரு சாமியாடி காப்பு கூப்பிட்டு பாரு. அவர் சாமியை வேணாரு, சாமியை வாயிலே குத்தம். அவர் இது இத்தனை பெருசா இருக்குன்னா அவருடைய இது எப்படி இருக்கு தேடி அப்படின்ற காலத்தினால. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்க அப்பா என்ன சொன்னார்னா, கண்ணு கருத்தமா காவலுக்கு போக சொன்னாரு. எல்லாரும் காவலுக்கு போவாங்க காட்டுக்கு, நான் மட்டும் காதலுக்கு வந்திருக்கேன். ஆமா, காதல். என்னை போல பப்புனை நீங்க எல்லாரும் பார்க்கணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்றேன், மறந்துடாதீங்க, மறந்து இருந்துடாதீங்க. JACKSON ஜாக்சன் சைக்கிள் COILEன்னு போடுங்க. என்னுடைய ஐடி வந்துடும், மறந்துடாதீங்க, மறந்து விருந்துடாதீங்க. எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. நாரது ஆமாண்ணே சட்டு தள்ளி விடுங்க, கவலைப்படாதீங்க. நாரதுக்காண்டி நான் வெயிட் பண்ணேன். அவர் பவுரு போட லேட் ஆகுது, அவ்வளோ பவுரு போட விட்டேன், டக்குன்னு போட விட்டேன். நாரு உண்டு வண்டியில் படுத்து கிடந்தாரு, வாங்க சித்தப்பா அப்படின்னு கூப்பிட்டு வந்து போட விட்டேன். அப்படின்ற காரணத்தினால காலத்தாமதி என்னைக்கு காரியத்துக்கு அந்த காரணத்தினால தோழியை கூப்பிடணும். தோழியை கூப்பிட்டு கண்ணு கருத்து நம்ம காவல் பார்க்கன்றனால தோழி மாமா கண்டார ஓலி ஒடியாத்தா ரொம்ப ஆட்டவாடி அந்த கீழே விழுந்துருப்போம். அந்த கீழே விழுந்தா அதுக்கு நான் ஈகீட கவிட்டு போகுது. என்னது நான் ஈகீட கவிட்டு போகுது. நீ ஏய் அடி வாங்க போற. கொஞ்சமாச்சும் பொம்பளை பிள்ளைலாம் அச்சம் மடம் ஞானம் பகிர்ப்பு வேணும். பைப்பு உள்ள கிடக்கு. ஏய் பகிர்ப்பு பயிர்ப்புதான். சரிம்மா, கொஞ்சமாச்சும் அடக்க உடக்கமா அடி பொம்பளை பிள்ளைனா. அடக்கம்னா எப்படி ஒடுக்கம்னா எப்படின்னு தெரியுமா?
சரி. ஒடுக்கம்னா இப்படி. ஆத்தா பொம்பளை பிள்ளை கண்ணை முடிக்க ஆண்டு பாக்குற அடியே இவளை பாத்தீங்கன்னா நீ அப்படியே கிளு கிளுந்தாட்டி வருவ. ஆண்டு பாக்குற வர அதத்தான் யாருக்கும் கூட மாட்டேன். ஏமாய் இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நந்தவனத்துக்கு போகணும். அப்பா என்ன சொன்னாரு? அப்பா வந்து காட்டுக்கு கண்ணுக்கு அர்த்தமா காவல் பணிபுரிய வேண்டும் சொன்னார். நம்மளுடைய குலப்பண்பு என்ன? ஆண்கள் வேட்டையாடுவதும் நம்மளை போன்ற பருவம் அடைந்த பெண்கள் உழுதும் பயிரிடுவதும் நம்மளுடைய குலப்பண்பு. அப்படின்ற காலத்தால அம்மா வந்துட்டோம். இடத்துக்குரிய தலைவி அம்மா வரணும் இல்லையா? வரணும் இல்லையா? அம்மா வந்தாத்தான் இடமே கட்டும். ஆமா கூப்பிட்டுருமா? அம்மாவை கூப்பிடுவோமா? கூப்பிடுங்க. அம்மா இனிமையான குரல்ல கூப்பிடுறீ. அம்மா. ஐயோ அம்மா 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 இங்கே வா வா. ஆசி முத்தம் தாத்தா. அம்மா எங்க அம்மா பரணியில நிக்கிறாங்க. இறங்கி வரணும் இல்ல மெல்ல மெல்ல. பறவையில் இல்லைங்க, பரணியில பறவையில தென்னைக்கு வர்றது. ஆமா ஒடியாங்க அம்மா. அம்மா வர சவுண்டு கேட்குது. சல சலண்டு நெருங்கி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நெருங்கி நெருங்கி தாங்கம்மா. என்னடி இப்படி நிக்கிற சிலையில நிக்கிற மாதிரி? அடி ரொம்ப ஆட்டமா நல்லா தான் சொல்றீ அம்மாக்கு. ஒத்தப்படையா 5 தடவை சொல்றேன். அம்மா அப்ப என்ன நம்ம புதுசா வேலைக்கு சேர்த்திருக்காங்க. குடுமையில இத்தனை பூ வச்சிருக்க? ஆமாங்கம்மா. ஏன் மண்டை அழக. ஆமா என்ன அழகு. ஆமாங்கம்மா. என்ன முடி அழகு. ஆமாங்கம்மா. இந்த ஆடையில உனக்கு யார் வாங்கி கொடுத்தா? புதுசாரி எல்லாமே எங்க மாமா சத்திவேலு வாங்கி கொடுத்ததான். என்ன அழகா ஆடை கொடுத்திருக்கா? ஆமாங்கம்மா. எம்பிட்டு அழகா நடக்கிறா, நிக்கிறா, பேசுறா. ஆமாங்கம்மா. சரி அம்மா யாரையும் காதலிக்கிறியா? ஆமாம்மா. வெக்கப்படுறாளே, உண்மையை சொல்லு. யாருப்பா? மிருதம் கடிக்கிற சிவாராமா. ஆளுக்கு எதிர்ச்சாளர் இருக்காருமா. அதனால தம்பிக்கு அந்த விஷயம் தெரியுமா? என்னம்மா? சொல்லிட்டியா? நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
தரும் மாமா சொல்லு. சிவா மாமா ஹை மாமா, நான் உங்களை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன். காலையில் ரூம் போறீங்களா மாமா? நான் உங்களை மனப்பூர்வமாக விரும்புகிறேன். ஆமா மாமா, நாளைக்கு ரூம் போடுவோமா? கிட்டி தானே அடிக்கணும். ஆமாமா, என் கால் அழகா பாத்தீங்களா? இந்த தொடை அழகு கருவேலம் கட்ட மாதிரி எரிஞ்சு என்ன மாமா? ரெண்டு பேருக்கு வர மாதிரி அது சிகப்பு மாமா, நான் கருப்பு மாமா. சைஸா? ஆமா மாமா, இன்னைக்கு தான் மாமா எனக்கு ஏற்ற டான்ஸர் போட்டுருக்காங்க. மற்ற ஊர்ல மாதிரி டான்ஸ்கர் குந்தானியை போட்டு நான் கட்டி பிடிச்சி விட்டுறக்குள்ள பெருமாள் ஆகி போறேன். அம்மா நான் சொல்லிட்டேம்மா அவங்ககிட்ட, அவர் நாளைக்கு ரூம் போட சொல்லி. அவருதான் பேசி நல்லபடியா முடிச்சு பெரியவங்க எல்லாம் வச்சு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஆமாங்கம்மா. சரியா? சரிங்கம்மா. ஆமா, அதனால அந்த இடத்துக்கு வந்தோன்னு எப்படி இருக்குது இடம்? இடத்துக்கு வந்தேமே இடம் கொஞ்சம் குழு குழுன்னு இருக்குமா, மழை பகுதினால. இடத்தெல்லாம் மழை பெய்ய நிக்க. ஆமாம்மா, 10-15 நாள் அப்படித்தான் அப்படித்தான் இருக்கு. ஆமா, அதனால இந்த இடத்தினுடைய அழகு பசுமை, ஆமாமா, செழுமை, கூர்மை, ஆமாமா, அவ்வளவு ஒரு அழகு. கண்டிப்பாங்கம்மா. அதனால இந்த இடத்துக்கு வந்தோன்னு என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை பார்க்கல எப்படி தெரியுமா? எப்படிமா இருக்குது? ஆசைப்பட்டு பார்த்தா இவாளகான பொண்ணு, ஆசைப்படி புருஷை வரட்டுமே, அடியம்மா அடி ஆயிருந்த வாங்கி தரட்டுமே. ஆசைப்பட்டு பார்த்தா இவாளகான பொண்ணு, ஆசைப்படி புருஷை வரட்டுமே, அரியம்மாடி ஐயனந்த வாங்கி தரட்டுமே, அரியம்மாடி ஐயனந்த வாங்கி தரட்டுமே. மாசி மாசத்தில கல்யாணம், இது ஊர்வலம். மாசி மாசத்தில கல்யாணம், இது ஊர்வலம். முடிச்சு போட போட்டு போடி வந்து ஆமாத்தி கேட்டாலும் ஓகோட சொல்ல மாட்டானே, நகன பத்தி ஆசைப்பட்டு பார்த்தா இவாளகான பொண்ணு, ஆசைப்படி புருஷ வரட்டுமே, அரியம்மாடி ஐயனந்த வாங்கி தரட்டுமே, அரியம்மாடி ஐயனந்த வாங்கி தரட்டுமே. பார்த்தா உண்மையம்மா வாழ்வேன், ஆசமா பிள்ளை பார்த்தா உண்மையா வாழ்வேன், அவனும் தான் நீ மலரே காய்ச்சலே, போலே நீ பொண்ணு கேட்ட ஒன்று கொடுப்பாண்டி, ஆசைப்பட்டு பார்த்தா இவாளகான பொண்ணு, ஆசைப்படி புருஷ வரட்டுமே, அரியம்மாடி ஐயனந்த வாங்கி தரட்டுமே. சரி, ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுவோமா? என்ன விளையாட்டு? கும்மி அடிச்சு விளாடுமாமா? கும்மி அடிச்சா? ஆமாங்கம்மா, பெண்களுக்குரிய விளையாட்டு வேணாமா? ஓ, ஆமாங்கம்மா. உனக்கு கும்மி அடிக்க தெரியுமா? தெரியுமா? ஓ, நல்லா கும்மி அடிப்பாளாம்ல? ஆமா, பறவைலாம் அந்த மாதிரி தெரியுது. பரவ இருக்குதா? அப்படியா? ஆமாம்மா, எங்க? ஆமா, பறவைலாம் வந்துருச்ச மாதிரி தெரியுமா? வெளிச்சத்துல இருந்து இப்பதாம்மா பக்கத்துல வருது. ஆமாங்கம்மா, ஆமாங்கம்மா, விரட்டி விட்டுறணுமே. விரட்டிடுமா? பாத்துக்கியா? ஆமாம்மா. ஆளோளோ, ஆளோளோ, ஆளோளம் சோளோளமே. ஆளோளோ, ஆளோளம்
சரிங்கம்மா. உடனே என்னை கூப்பிடணும். அப்படியாகட்டும். போலாமா? போலாமா? சோ சோ ஆலலம் சோ. அப்ப நான் வரவாக்கும். அக்கா வந்திருக்கேன்டா, டப்பான் டப்பாங்கடா. வரவாக்கு, போயிட்டு வரவாக்கு. அப்ப நான் வரட்டா. ஆலயம் சோ.